வணக்கம் நண்பா, இனிய மதிய வணக்கம். ஸோ டேரெக்டாக வாங்க, வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிறதா எதுவுமே விற்பனைக்கு நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க விற்பனைக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. என்னோட புது சிக்ஸ் ஒன்று வந்து வந்திருக்கு, அது நல்ல கலரில் வந்திருக்கு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். அவங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய புது சிக்கு, நல்ல கலரில் வேறு வந்திருக்கு, அருமையான கலர் வந்திருக்கு. ஆக்சுவலி இங்கே இருங்க, நீங்களே பாருங்கள், சூப்பர் கலரில் வந்திருக்கு இந்த சிக்கு, அருமையான கலரு. இங்கே இருங்களேன், உங்களுக்கே தெரியும், நல்ல அருமையான கலரில் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கலர் பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்து சிக்கு தான், பார்க்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சிக்காக தான் இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னால் எதுவுமே விற்பனைக்கு இல்லை, நான் சும்மா யூடியூப்பில் எடுக்கிறதுக்காண்டி எனக்கு ஒரு யாரும் தவறாக நினைக்க வேணாம். என்ன ப்ரோ எல்லாமே விற்பனைக்கு சொல்லணும், ஏன்னா நம்ம புறா கம்மியாக தான் இருக்குது. இப்போ கொடுத்துனா எனக்கே புறாக்கள் இல்லை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இது சிக்கன் நம்ம வச்சுருப்போம். சிக்கன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இனிமேல் என்ன வளருமான்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு வச்சு நம்ம மண்ணு கொட்டி வச்சுருந்தேன். அதை வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால் நான் மண்ணு கொட்டி வச்சுருந்தேன். ஸோ இது 2 பேர் இருக்குன்னு சொன்னேன். இது வந்து ஃபீமேலு, நல்ல கலரு ஃபீமேலு. அது 2 பேர் ஆகி, இது அதோட எக்கான்னு தெரியலை. பட் இது இந்த கூண்டெலாம் எக்கு இருந்துச்சு, எக்கு வச்சாச்சு, சரிங்களா? எக்கு வச்சாச்சு. ஸோ மேலே கோழி, ஸோ எக்கு வச்சுருக்க பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹோமர்னால் ஒரிஜினல் ஹோமர் கிடையாது, ஹோமர் கிராஸ்ன்னு தான் சொல்கிறது, சரியா? அதுங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா மேலு, அது ஃபீமேலு, ஜோடி சேர்ந்து முட்டை வச்சிச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேனே, இது வந்து ஃபீமேல், சரியா? இந்த ஃபீமேலு, இதுவும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மேலே உள்ளதும் பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இதோட கேஜு, இது ஒரு சிக்கு. இது வந்து ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் அதோட முட்டை இட்டுருக்கு. ஒரு முட்டை தான் இட்டுருக்கு, என்னென்னு தெரியல. ஒரு வாட்டி தான் முட்டை, ஒரே ஒரு முட்டை தான் இட்டுருக்கு. மற்றபடி இந்த வாட்டி வீடியோக்குள்ளே சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா என்கிட்ட சொல்கிற அளவுக்கு புறாக்களும் இல்லை, எல்லாமே நான் பூனை பிடிச்சி போச்சு. அதனால் நான் எதுவுமே விற்கலன்னு சொல்ல புரியுதா? நான் சொன்ன மாதிரி அது 2 ஜோடியாக நான் போட்டு வச்சுருவேன். ஒரு பேரை பூனை பிடிச்சி போச்சு, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது 2 ஜோடி ஆயிடுச்சு. அதனால் மேலே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குப்பாங்க, அந்த செவர் இருக்குல்ல, செவர் ஓட்டையில் ஒரு புறா அடை முட்டை இட்டு அதில் போய் இருக்கும். எவனா தான் நம்ம கூண்டு செட் பண்ணி வச்சோன்னா புறாக்கள் வந்து அதெல்லாம் போய் முட்டை இருக்குது. சரி, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது எல்லாமே பழைய கூண்டு. இப்போ வந்து அதில் கருவாடை ராலை காஞ்சிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான், ஓகேங்களா? உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த ஃபீமேல் நான் சொன்னது, ஒன்று பார்த்துருப்பீங்க. இது ஒரு எக்கு தான் வச்சுருக்கு, நீங்கள் எடுத்தே காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு எக்கு தான் வச்சுருக்கு, சரியா? இதுவும் நல்ல கலர்னால நான் வீட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எதுவுமே இப்போ கொடுக்குறதுக்காக இல்லை. இன்னும் 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகும். ஏன்னா குஞ்சு பெருசாக அதுக்கப்புறம் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு எதுவும் விற்பனைக்கு இல்லை. யாரும் தவறாக நினைக்க வேணாம். என்ன ப்ரோ எல்லா புறம் அப்படி சொல்கிறீங்க? எனக்கே புறாக்கள் இல்லை, அதனால் நான் வீடியோவும் இப்போலாம் முன்னாடி மாதிரி போடுறதில்ல, சரியா? வீடியோ இருந்தால் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.